திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரஹர நம பார்வதி பதையே, அரஹர மகாதேவா. தரியேன் நான் ஆமாறேன், சாவேன் நான் சாவேனும் என்று முந்தைய பாடலில் குறிப்பிட்டு இறப்பினை நோக்கி மிகவும் வேகமாக விரைந்து சென்று கொண்டிருப்பதாக குறிப்பிடும் மணிவாசகடிகளார், பிறப்பிலிருந்து அந்த இறப்பினை அடையும் இடைப்பட்ட காலத்தில் எவ்வாறு நாம் வீணாக காலத்தை கழித்து கொள்கின்றோம் என்பதை இந்த பதிகத்தின் அடுத்த பாடலில் குறிப்பிடுகின்றார். வேனில் வேள் மலர்கணைக்கும் வெண்ணகை செவ்வாய்க்கரிய பானலர் கண்ணியர்க்கும் பதை துருவும் பழநெஞ்சே ஊனேலாம் நின்றுருக புகுந்தாண்டான் இன்று போய் வானூளான் காணாய் நீ மாளா வாழ்கின்றாயே. தனது தவத்தினை கலைக்க முயற்சி செய்தவன் என்பதனால் மன்மதன் மீது கோபம் கொண்ட சிவபெருமான், தவத்தில் ஈடுபட்டிருக்கும் எவரது தவத்தையும் எவரும் கலைக்க முயற்சி செய்யக்கூடாது என்பதை உலகுக்கு பாடம் உணர்த்துவதை திருவுள்ளம் கொண்டவனாக மன்மதனை எரித்து அழித்து விடுகின்றான். அவ்வாறு மன்மதன் எரிந்து அழிந்த பின்னர் ரதிதேவி பெருமானிடம் வேண்டுகின்றாள். பெருமானே, மன்மதனை நீங்கள் மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும். அவன் தானாக செய்த காரியம் அல்ல இது. தேவர்களின் வற்புறுத்தலுக்கு இணங்கிதான் அவனது உங்களது தவத்தினை கலைக்க முற்பட்டான் என்று சொல்லவே, மன்மதன் பால் கருணை கொண்ட பெருமான் அவனை உயிர்ப்பிக்கின்றார். உயிர்ப்பிக்கும் பொழுது ஒரே ஒரு நிபந்தனையை விதிக்கின்றார். ரதிதேவிக்கு மட்டும் அவன் தென்படுவான் என்றும் மற்றவருக்கு அவன் தென்பட மாட்டான் என்றும் குறிப்பிடுகின்றார். அன்றிலிருந்து தொடர்ந்து மன்மதன் அனைத்து உயிர்களுக்கும் புலனாகாதவாறு தனது தொழிலை செய்து வருவதாக புராணங்கள் குறிப்பிடுகின்றன. அந்த மன்மதன் செயல்படும் நேரம்தான் இது வேநீர் காலம், இளவேநீர் காலம். காலத்தினை 6 பருவங்களாக நமது முன்னோர்கள் வகுத்தனர். இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், அதாவது கோடை காலத்தின் 2 பகுதிகள், கார்காலம், மழைக்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம் என்றெல்லாம் 6 பிரிவுகளாக காலத்தை பிரித்தனர். இந்த இளவேநீர் காலத்தில் மன்மதன் மன்மதனின் செயல்பாடுகள் சற்று தீவிரமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. வசந்த காலம் என்று சொல்கின்றோம். மன்மதன் செயல்படுகின்றான். எதற்காக மன்மதன் செயல்பட வேண்டும்? உயிர்களிடத்தில் காம இச்சையை மன்மதன் ஏற்படுத்துகின்றான். அவ்வாறு உயிர்களிடத்தில் காம இச்சையை ஏற்படுத்துவதன் மூலம் உயிர்கள் இனப்பெருக்கம் செய்வதற்கு தூண்டுகோலாக மன்மதனின் செயல்கள் அமைந்திருக்கின்றன. உயிர்கள் இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டு தேவையான, அதாவது விதைகளுடன் பிணைந்து கொண்டு உடல் ஏதும் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கும் உயிர்களுக்கு தகுந்த உடல் கிடைப்பதற்கான உடல்களை அந்த இனப்பெருக்கத்தின் மூலம் அனைத்து உயிர்களும் தயார் செய்ய வேண்டும், தோற்றுவிக்க வேண்டும் என்ற காரணத்தை கொண்டுத்தான் மன்மதன் இவ்வாறு செயல்படுகின்றான். தொடர்ந்து இனப்பெருக்கமும் நடைபெறுகின்றது. அந்த இனப்பெருக்கத்தின் அந்த மன்மதனின் செயல்கள் காரணமாகத்தான் ஆணுக்கு பெண்பால் கவர்ச்சி ஏற்படுவதும் பெண்ணுக்கு ஆண்பால் கவர்ச்சி ஏற்படுவதும் தொடர்ந்து இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. இல்லற வாழ்க்கை தேவையான ஒன்றுதான். அந்த இல்லற வாழ்க்கை எதற்காக தேவைப்படுகின்றது? உயிர்கள் தகுந்த உடல்களுடன் பொருத்தப்படுவதற்கான தேவைப்படும் உடல்களை பிறப்பதற்கு காரணமாக மட்டுமே அந்த இல்லற வாழ்க்கை இருக்க வேண்டுமே தவிர, அந்த இல்லற சுகத்தில் முழுவதுமாக ஆழ்ந்து நாம் இறைவனை மறந்துவிடலாகாது. ஆனால் இல்லற சுகத்தில் முழுவதுமாக ஆழ்ந்து நாம் நம்மையே மறந்து விடுகின்றோம் அல்லவா? அந்த தன்மைத்தான் இந்த பாடலில் குறிப்பிடப்படுகின்றது. வேனில் வேள் மலர் களைக்கும், அந்த வசந்த காலத்தின் அரசனாக கருதப்படும் மன்மதன்
வேள் என்றால் மன்மதனை குறிப்பிடும். வேனில் என்பது அந்த வசந்த காலம். வசந்த காலத்தின் அரசனாக காணப்படும் அந்த மன்மதன் விடுக்கும் காதற் கணைகளுக்கு இலக்காக மாறிவிடும் மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள்? வெண்ணகை செவ்வாய்க்கரிய முத்து போன்று வெளுத்த பற்களையும் சிவந்த வாய்களையும் பானலார் கண்ணியர், பானல் என்றால் கருங்குவளை மலர் என்று பொருள், கருங்குவளை மலரை போன்று அடர்ந்த கருமை நிறத்தில் காணப்படும் கண்களை உடையவர்களாகிய மகளிர் பால் பதைத்து உருகத் தொடங்குகின்றனர். அனைத்தும் அந்த மன்மதன் விடுக்கும் மலர்கணையின் விளைவாகத்தான் என்பதை குறிப்பிடுகின்றார். வேனில் வேள் மலர்கணைக்கும் வெண்ணகை செவ்வாய்க்கரியும் பானலர் கண்ணியர்க்கும் பதைத்து உருகும் பாழ் நெஞ்சே. அந்த மகளிர்களின் கண்கள் தம்பால் விழக்கூடாதா, மகளிர்கள் தம்பால் ஆசை கொள்ளக்கூடாதா என்று ஏங்குகின்றனர். அந்த ஏக்கம் படபடப்பாக மாறுகின்றது, பதைப்பு தொடர்கின்றது. அவ்வாறு பதைத்து உருகி உருகும் நெஞ்சினை உடையவர்களாக மனிதர்கள் காணப்படுகின்றார்கள். ஆனால் இறைவனை அவர்கள் நினைப்பதில்லை என்று கூறுகின்றார். வேனில் வேள் மலர்கணைக்கும் வெண்ணகை செவ்வாய்க்கரிய பானலார் கண்ணியர்க்கும் பதைத்துருகும் பாழ் நெஞ்சே. இவ்வாறு நீ இல்லற சுகத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும் என்ற ஆவலுடன், விருப்பத்துடன், வேட்கையுடன் உனது வாழ்க்கையை கடத்துகின்றாயே தவிர இறைவனை பற்றி நீ நினைப்பதில்லை என்பதால் தான் பாழடைந்த நெஞ்சு என்று கூறுகின்றார். பதைத்து உருகும் பாழ் நெஞ்சே, ஊனெல்லாம் நின்றுருக புகுந்தாண்டான் இன்று போய். உனது ஊனையும் எலும்பையும் உருக்கும் தன்மை உடையவனாக இருக்கின்ற இறைவன் உன்னுள் புகுந்து கொள்கின்றான். அவன் மிகவும் அரிதாக உன்னை உருக்குகின்றான். ஆனால் நீ அதனை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றாய். ஊனெல்லாம் நின்று உருக புகுந்து ஆண்டான் இன்று போய் வானுளான் காணாய் நீ மாளா வாழ்கின்றாயே. அத்தகைய பெருமான் அம்பரவா என்று முந்தைய பாடலில் கூறினார் அல்லவா, அதை போன்று அவன் எங்கும் பறந்து காணப்படுகின்றான். அவன் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டு அவனது தன்மையை புரிந்து கொண்டு அவனுக்கு அடியானாக நீ மாறி தொடர்ந்து அவனை வழிபட வேண்டும். அவ்வாறு வழிபடாமல் நீ வாழ்க்கையை வீணாக நடத்துகின்றாயே, மாளா வாழ்கின்றாயே. இறப்பதற்கே நீ வாழ்வது போல் காணப்படுகின்றதே. உண்மையாக உனது உயிருக்கு நன்மை விளைக்கும் எந்த காரியத்திலும் ஈடுபடாமல் வாழ்நாளை வீணாக கழித்து கொண்டிருக்கின்றாயே என்று தனது நெஞ்சுக்கு அறிவுரை கூறுவது போன்று நமக்கெல்லாம் மணிவாசகடிகளார் அறிவுரை கூறும் பாடல்தான் வேனில் வேள் மலர்கணைக்கும் வெண்ணகை செவ்வாய்க்கரிய பானலார் கண்ணியர்க்கும் பதைத்துருகும் பாழ் நெஞ்சே. ஊனெல்லாம் நின்றுருக புகுந்தாண்டான் இன்று போய் வானுளான் காணாய் நீ மாளா வாழ்கின்றாயே என்ற இந்த பதிகத்தின் 9வது பாடல். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரஹர நம பார்வதி பதையே, அரஹர மகாதேவா.